ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் பங்குனி மாதம். இது நிறையவே ஆன்மீக சிறப்புகள் கொண்ட ஒரு மாதம். 12வது மாதமான இந்த பங்குனியும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமான இந்த உத்திரமும் சேர்ந்து வரனால தான் நம்ம பங்குனி உத்திரமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். 2025ஆம் வருடம் பங்குனி உத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 3:10 முடியுது. பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னாக்கா, அந்த தினத்தில் சிவன் பார்வதி, முருகப்பெருமான் தெய்வானை, ஸ்ரீராமர் சீதா இவங்களோட திருமணங்கள் நடைபெற்றதாக சொல்லப்படுது. அதே போல் ஆழ்வார்களில் ஒருத்தரான ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதரின் திருவடிகளில் போய் ஐக்கியமானதும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். இந்த நாளில் திருமணம் ஆகாதவங்க விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு நினைத்த கணவர் நிச்சயமாக கிடைப்பாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் நாளாகவும் இது இருக்குது. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு தேர் இழுத்து அபிஷேகம் செய்தோம் நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய நேர்த்தி கடனை நம்ம செலுத்தலாம். அதே போல் முருகப்பெருமானின் அருளை பெற நம்முடைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பண கஷ்டமும் தீர்ந்து பண வரவுங்கிறது அதிகரிக்கும். அன்றைய தினம் பங்குனி உத்திர நாளில் 11ஆம் தேதி பூஜை அறையில் வாழை இலை ஒன்று பரப்பிக்கோங்க. கரெக்டாக மதியானம் ஒரு 12 மணிக்கு இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யலாம். 12 மணிலேருந்து 12:59 இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. பூஜை அறையில் ஒரு வாழை இலையை பரப்பி இல்லைன்னா ஒரு தாம்பலத்தை வைத்து அதில் ஒரு புறம் பச்சரிசி, இன்னொரு புறம் துவரம்பருப்பு இதை பரப்பி அதற்கு மேலே 6 அகல் விளக்குகள் வைத்து அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த பச்சரிசிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அவங்களுக்கு உரிய ஒரு பொருட்களில் பச்சரிசி ஒன்று, துவரம்பருப்பு முருகப்பெருமானோட தானியம். வெள்ளிக்கிழமை அன்று இந்த பங்குனி உத்திரம் வரதுனால இந்த ஒரு தீபம் நம்ம ஏற்றணும். அதோடு இதை ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்குரிய மந்திரமான ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை இல்லைனாக்கா 21 முறை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி விளக்கேற்றி மந்திரங்கள் சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சோன்னாக்கா முருகப்பெருமானின் அருளால் நம்ம நினைச்சது கட்டாயம் நமக்கு நடக்கும். கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானோட அதிபதி முருகப்பெருமான். இப்போது இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானுக்குரிய இந்த துவரம்பருப்பை வச்சு இன்னொரு பரிகாரமும் நம்ம செய்யலாம். இதை பங்குனி உத்திரத்தில் தான் செய்யணும்னு கிடையாது. கிருத்திகை நட்சத்திர நாள் அன்னைக்கும் இந்த துவரம்பருப்பை வச்சு இந்த மாதிரி நம்ம செய்யலாம். மாதம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். இதற்கு சின்ன அளவில் 2 கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணம் இல்லைனாக்கா 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 2 அகல் விளக்கில் நிரம்ப துவரம்பருப்பை நீங்கள் வைக்கணும். கடன் தீரணும் அப்படின்னாக்கா நமக்கு பணவரவு அதிகரிக்கணும். அப்போ பணவரவு அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் கிராம்பும் ஏலக்காயும் இருக்குது. இதனால் ஒரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு மேலே 2 கிராம்பு, இன்னொரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு மேலே 2 ஏலக்காய் வைங்க. முதல்ல விநாயகர் பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. அடுத்து உங்கள் குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக்கிட்டு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு உங்கள் வேண்டுதலை முன்வைங்க. கடைசியாக நீங்கள் கற்பூர தீப தூப ஆராதனைனா காட்டிக்கலாம். எளிமையான நைவேத்தியம் உங்களால் முடிந்ததை முருகப்பெருமானுக்கு அன்றைய நாளில் நீங்கள் வைங்க. மறுநாள் காலையில், அதாவது பங்குனி உத்திரம் முடிந்து பங்குனி உத்திர நாளில் இதை செஞ்சுட்டு அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த துவரம்பருப்பு எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடலாம். சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அது மேலே உள்ள ஏலக்காய் கிராம்பு மட்டும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஒரு வெள்ளை துணி இல்லை மஞ்சள் துணியில் கட்டி வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா சும்மாவே பணம் வைக்க அந்த பணத்தின் மேலே வச்சாலும் சரிங்க. அந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி செய்கிறதுனால கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பண வரவுங்கிறது அதிகரிக்கும். முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி இந்த வழிபாட்டை பங்குனி உத்திர நாளில் இந்த வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செய்யுங்க. கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு வரும். பணம் நாலா திசையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு முருகப்பெருமான் அருள்வார். கடினமான உழைப்போட இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி கட்டாயம் கிடைக்கும். அதுவும் இந்த துவரம்பருப்பை எடுத்து வைக்கக்கூடிய டைமும் பார்த்திங்கன்னா மதியானம் 12 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை அன்று
மதியம் 12 மணிலேருந்து 12:59க்குள்ளே இந்த வழிபாடு நீங்கள் செய்யுங்க. 12 வந்து ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த அந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு அதில் செய்யறதுக்கு பாருங்கள். இல்லை எங்களுக்கு நேரம் கிடைக்கலனாக்கா வெள்ளிக்கிழமை என்று சுக்கிர ஓரையில் கூட இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு வழிபாடு தான் இது. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.